ப்ரேயர் பண்ணலாம். பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல அருமையான மாலை வேளையிலே தேவனுடைய காட் சாவரின்டி, தேவனுடைய சர்வ அதிகாரங்கிறத குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். 12வது செஷன். கர்த்தர் இத ஆசீர்வதியும். மனிதர்கள் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு கீழ்ப்படியாத தன்மை இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல அந்த சித்தம் இன்னதென்று உணர முடியாத, உணர்ந்து கொள்ள விரும்பாத இந்த காலகட்டத்திலும் உம்முடைய சித்தத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறது என்கிற உணர்வோடு கூட நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சாவரின்டியை குறித்து நாங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க பிரதர்ஸ்க்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. பலவிதமான தடைகள் வந்தாலும் இதை நீர் முன்னெடுத்து செல்கிறபடியால் நன்றி. கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். அந்த அருமையான வார்த்தை யூஸ் பண்ணிய கர்த்தர் தேவனுடைய அதிகாரம், சர்வ அதிகாரம். சர்வ அதிகாரம் அந்த வார்த்தை வந்து ரொம்ப தமிழ்ல ரொம்ப அப்ராப்ரியேட் வேர்டா. சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். ஆனா சர்வ அதிகாரம், சவரனிட்டி ஆஃப் காடுக்கு வந்து கரெக்டான மொழிபெயர்ப்பு வந்து சர்வ அதிகாரம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். லாஸ்ட் வீக்ல நம்ம வந்து அந்த பாலனுடைய கதையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை வந்து நான் ஆக்சுவலாக ரொம்ப விலாபரேட்டா போட்டிருந்தேன் நான். ஆனால் அது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கிறதுனால அது அப்படியே சுருக்கிட்டேன் நான். இப்போ பேசிக்கா என்னன்னாக்கா, தேவனுடைய அந்த சர்வ அதிகாரம் வந்து தீர்க்கதரிசிகள் மேலேயும் ராஜாக்கள் மேலேயும் தேசத்தின் மேலேயும் இருக்கிறோன்றதை நம்ம பார்த்தோம். அந்த ராஜாவே தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்காக வேண்டியோ இல்லாட்டி அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய சொந்த லாபத்துக்காக வேண்டி தேவனுடைய வில்ல வந்து மீறி நடக்கணும்ட்டு அவன் முயற்சி பண்ணாலும் அவனுடைய முயற்சியையே தனக்கு சாதகமாக ஆண்டவர் பார்க்கிறாருங்கிறத இந்த கதை அந்த அந்த இதுல இருக்கு, பாலத்தினுடைய நிகழ்ச்சியில இருந்து பார்ப்போம். பாலம் வந்து பாலம்ன்றதுல பாலம்ங்கிறது ஒரு ராஜா. அவன் வந்து இஸ்ரவேல் மக்களை வந்து சபிக்கிறதுக்காக வந்து பாலம்ங்கிற பாலக் வந்து பாலமை வந்து ஹயர் பண்ணும்போது அவரும் வந்து எவ்வளவோ முயற்சிகள்லாம் செய்யறாரு. ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை வந்து மனுஷன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியாதுன்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல இதுல வந்து ஒரு மறக்க முடியாத உண்மை என்னன்னாக்கா, தேவன் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரோ அதை மனுஷனால மாற்ற முடியாது. ஒரு தேவ மனுஷனோ இல்லாட்டி ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் இதுல ஒரு பிளைண்ட்னஸா இருந்தாலும் அந்த காரியங்கள் வந்து ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. தேவன் தன்னுடைய காரியங்களை வந்து நிறைவேற்றத்துக்கு ஒரு கழுதியை கூட யூஸ் பண்ண முடியும்ன்றதை பார்க்கணும். என்னதான் நம்ம வந்து ஒரு கீழ்ப்பாடியாம இருந்தாலும் அது வந்து தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்காது என்பதையும் பார்க்கணும். இந்த இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னாக்கா, தேவனுடைய வார்த்தை வந்து மாறாது. அது வந்து அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும். தேவன் யாரை வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ அவர்களை வந்து மனுஷனால சபிக்க முடியாதுன்றதையும் பார்க்கணும். என்னதான் அது சபிச்சாலும் அதனுடைய ஒரு எஃபெக்ட் எடுக்காதுன்றது பார்க்கணும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஸ்ட்ரென்த் வந்து அவர்களுடைய திறமையினாலேயோ அவர்களுடைய மெரிட்ல இல்லை, பட் தேவனுடைய பிரசன்ஸ், அவங்களோட தேவன் இருக்கிறவங்க அவர்களுடைய ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பார்ப்போம். அப்போ 24 வந்து ஃபைனலா ஒரு ப்ராஃபஸி அவர் சொல்றாரு. பாலம் வந்து தனக்கு சொந்தமான அந்த
மந்திரங்கள், அந்த என்சான்ட்மெண்ட் அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்குறாரு, எதுவும் நடக்கல. அதுக்கப்புறமா தேவனுடைய ஆவியே அவன் மேல வந்து இறங்கி அவன் வந்து என்ன பண்றான், தன்னையே அறியாம தன்னால தன்னுடைய சொந்த விருப்பம் இல்லாம இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதத்துல ஒரு மேசியாவை குறித்த ஒரு ஆசீர்வாதமும் வெளியில வருதை பார்த்தோம். அவன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ரொம்ப முக்கியமானது, பாலன் சொல்றா, அவரை கண்டேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், காண்பேன், சாரி, அவரை காண்பேன். யாரு? மேசியாவை காண்பேன், ஆனா அது இப்போ இல்லை, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழுப்பும், அது மேவாயின் எல்லைகளையும் நோக்கி சேப்புத்திரர்கள் எல்லைகளையும் நிர்மூலமாக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவரை காண்பேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போது இல்லை, ஆனா அவரை தரிசிப்பேன், சமீபம் அல்லன்னு சொல்லிட்டு வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இன்னும் ஒருத்தர் கூட வந்து நான் அவரை காண்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யார்? யோபு. ஓகே, யோபு வந்து சொல்லியிருக்கார், ஐ வில் see him. வந்து நான் வந்து கடைசி நாட்களில் என் கண்களால் காண்பேன் அப்படிங்கிறார். அது வந்து ஆவியில இல்ல, சரீரத்துல காண்பேன் அப்படிங்கிறார். இவர் வந்து ஆனா நான் காண்பேன் அப்படிங்கிறார். அப்ப இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, இவரும் உயிர் தெழுப்பார். எல்லாரும் ஒரு நாள் உயிர் தெழுத்து தேவனை பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்கறாங்க. சரி, ஓகே. அதான் தேவனுடைய சர்வ அதிகாரத்துல அதை வந்து மனுஷனுடைய நோக்கம் வந்து அதை வந்து மீறி நடக்க முடியாது. எந்த ப்ராஃபஸி எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து வருது. அவர் தான் வந்து வர ராஜா அப்படின்னு. அது இல்லாம இந்த தேவனுடைய பிளான்ல வந்து ஆசீர்வாதமும் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னாக்கா இந்த இதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஆகுதுன்னாக்கா, இஸ்ரேல் வந்து இவ்வளவு ஆண்டவர் வந்து அவர்களை பாதுகாத்து அவர் எவ்வளோ இவர் சபிக்க நினைச்சாலும் அந்த சாபத்துல இருந்து அவரை விடுவிச்சு அவர் கொண்டு வராரு இல்லையா? அப்படி இருந்தும் இஸ்ரவேல் மக்கள் வந்து பாவத்துல வந்து விழுந்து அவர்களுக்கு தண்டனை வருதுன்னு பார்க்கணும். அது எப்படின்னும் போது இஸ்ரேல் வந்து பால்பூர் என்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க, விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அவங்க வந்து இந்த மோகப்பேர் பெண்களோடு கூட சேர்ந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இது எப்படி வருதுனாக்கா, இவர் வந்து என்ன பாலன் வந்து பாலக்கிட்ட சொல்றாரு, நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவர்களை கர்ஸ் பண்ண முடியல, அவர்களை பிளஸ் பண்ண முடியதான் முடியுது. ஆனா நீ ஒரு காரியம் பண்ணு, உன்னுடைய பெண்களை அவங்க கிட்ட அனுப்புனாக்கா அவங்க வந்து அதுல மயங்கி விபச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. அப்ப அவங்களே செய்யற தப்ப வந்து தேவன் டெஃபினட்டா தண்டிப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்றாரு, பாலக் வந்து தன்னுடைய மோகபாய்க் உமன்ஸை வந்து அந்த இடத்துல அனுப்பிட்டாரு. அனுப்பும் பொழுது என்ன ஆகுது, இவங்க வந்து விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை வந்து அந்த இடத்துல ஒரு பிளேகுக்கு என்ன சொல்றது, வாதை வந்து அந்த இடத்துல வருது. வாதை அந்த இடத்துல வருது. அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆசாரியன், ஆரோனுடைய சந்ததியில வந்து ஆசாரியன் வந்து என்ன பண்றான், அவனுக்கு வந்து இதை பார்த்துட்டு தாங்க முடியல. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல வாதையில இருக்கும் பொழுது இந்த ஆட்கள் வந்து இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது மோசே வந்து அவர் சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய அந்த அங்க தன்னுடைய மற்ற ட்ரைப்ஸ்ல இருக்கிற லீடர்ஸுங்க கிட்ட பார்த்து இந்த மாதிரி இருக்காங்களே, நீ இவங்களை வந்து கொல்லுங்க அப்படின்னாக்கா யாருமே கொல்லாம இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பிணையாசுங்கிற வந்து என்ன பண்றான், எழுந்து போய் ஒரு மோகபாய்க்கு உண்மனை வந்து ஒரு ஒரு இஸ்ரவேல் புத்திரன் கொண்டு வரும்போது அவனை அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் வந்து டென்ட்டுக்குள்ள போன உடனே ஒரு ஈட்டியை வச்சு கொத்தி அவங்கள வந்து கொண்டுடுறான். அந்த காரியத்தை இப்ப நம்ம வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து 25:6 வாசிக்கலாம். நான் இதுல போட்டிருக்கேன், இல்லாட்டி நான் வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடத்திற்கு முன்பாக அழுது கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன்
ஒரு மீதியாளின் ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலேசேயாவின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து, இஸ்ரவேலானாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலேயே அவன் பின்னாலேயே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீ இருவருடைய வயிற்றிலும் ஈட்டியை ஊடுருவக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரத்தில் உண்டான வாதை நின்று போயிட்டு அந்த வாதையில் வாதையில் செத்தவர்கள் 24,000 பேர். அப்படி என்றதை சொல்லுங்க. 24,000 பேர். அதாவது நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்களா? ஹலோ பிரதர், கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ கேக்குது பிரதர். பிரதர் எதுவும் சொல்ல வந்தாரு. இல்ல இல்ல, அந்த வாதையால் செத்தவர்கள் நான் தான் சொன்னேன். செத்தவர்கள் 24,000 பேர் அப்படின்னு. அப்போ தேவன் என்னதான் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை என்னதான் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வந்தாலும் இந்த இடத்துல அவர்கள் செய்யும் பொழுது, இந்த காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் தண்டிக்கிறார். இதுல நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் இருக்கு இல்லைங்களா? தேவன் இன்ஃபேக்ட் அன்னைக்கு ஒரு நாள் நானும் பிரதர் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு டிஸ்கஷன் வந்தது. அந்த டிஸ்கஷன்ல தம்பி ஒரு கேள்வியை கேட்டாங்க. சரிங்களா? அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். ஓகே, இது இங்கிலீஷ்ல. ஓகே, இதுல இருந்து என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, வெளியில இருந்து என்னதான் நம்மளுக்கு ஒரு தாக்குதல் வந்தாலும் அந்த தாக்குதலை நாம எப்படி மேற்கொண்டாலும் அடுத்த தாக்குதல் எங்க வருது? நம்ம உள்ள இருந்தே வரும். கரப்ஷன், இன்டர்னல் கரப்ஷன் வரும். இந்த இஸ்ரவேல் மக்கள் வெளியிலிருந்து வர தாக்குதல்களை அவர்களை தேவன் என்னதான் அவர்களை காப்பாற்றி வந்தாலும் அவர்கள் தன்னுடைய சொந்த இச்சையினால அந்த ஒரு தங்களுடைய இச்சையை அடக்க முடியாததுனால அவர்கள் தவறி போறாங்க. அப்போ அதற்கான பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. தேவன் இந்த ரெண்டு காரியங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு. ஐடாலிட்ரியும் இம்மாரலிட்டியும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாராங்க. அதனால ஜட்மெண்ட் தேவன் தன்னுடைய மக்கள் இடத்துல இருக்கு ஒரு ஜீலத்தை என்ன சொல்றது, வைராக்கியத்தை எதிர்பார்க்கலாம். அப்போ வைராக்கியமாக இருப்பதை பார்க்கணும். இப்போ எப்படி பிணக்கள் வைராக்கியமாக எடுத்து கொண்டு போய் அந்த 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 ஆட்களை தண்டிச்சானோ உடனே அந்த தேவனுடைய அந்த ஜட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, வாதை, அது நின்று போகுது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அதுதான் பார்க்கணும். God's promise cannot be reversed by the enemies. அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தால சத்ருவால அதை இது அதமாக்கி போட முடியாது. எப்ப அதுங்களுக்கு ஆகுனாக்கா நாமளே காம்ப்ரமைஸ் ஆகும்போது, நாமளே பாவத்தில் விழும்போதுதான் இந்த மாதிரியான டேஞ்சரஸான காரியங்கள் நமக்கு தேவன் ஃபெய்த்ஃபுல் ஆனவர், அவர் மாறாதவர், அவர் சர்வ அதிகாரம் படைச்சவர். இந்த பாலம் ஒரு ஃபால்ஸ் மோட்டிவோட ரொம்ப கிரீடியா அவர்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் டவுன்ஃபாலுக்கு எடுத்து போனா, ஆனா காட்ஸ் பீப்புள் நம்ம நாம தேவனுடைய மனுஷனா இருக்க நாம இந்த மாதிரியான இதுல செப்பரேட் ஆகி பரிசுத்தமா இருக்கணும்ன்ற காரியங்களை பார்ப்போம். சரிங்களா? ஒரு நாள் என்ன ஆச்சு, நானும் பிரதர் அப்புறம் பிரதர் கார்த்திகேயன் டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது இந்த சவரனிட்டி ஆஃப் காடை பத்தி டிஸ்கஸ் பண்ணி கார்த்திகேயன் ஒரு கேள்வி கேட்டாரு. சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு ஒரு நூலளவு இந்த இதுல ஒரு டவுட் வருது அப்படின்னு. நான் உடனே என் மனசுல நினைச்சேன், அட்லீஸ்ட் தம்பி உனக்காவது நூலளவு டவுட் வருது, எனக்கு இந்த தேரெல்லாம் வழி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பெரிய வடம், அந்த கயிறு மாதிரி அவ்வளவு தடிக்கு எனக்கு டவுட்ஸ் இருக்கு. நான் இந்த இதை பத்தி எடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இது இருக்குது. இந்த சாவரனிட்டி ஆஃப் காட்ல
எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியாம நான் திணறிட்டு இருக்கேன் அப்படின்னு டிஸ்கஷன் முடிஞ்சிட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து இப்படி தூங்கத்துக்கு முன்னாடி இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். இது தம்பி கேட்கறது ரைட்டான காரியம். என்ன கேட்டாருன்னாக்கா, அப்ப தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த தப்பையும் ஆண்டவர் தனக்கு சாதகமா யூஸ் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அது யூஸ் பண்றாரு அப்பதான் ஒரு பொறி தட்டுச்சு. ஆஹா, இது என்ன அருமையான ஒரு காரியம் இது கேட்டிருக்காரு, இதுல எவ்வளவு அருமையான ஒரு பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயா பிரதர் உங்கள்கிட்ட நான் உடனே கூப்பிட்டு பேசினது பிரதர்? ஹலோ. அப்பயேதான் நினைக்கிறேன் பிரதர். ஓ, உடனே தான் நைட்டே அப்படியே கூப்பிட்டு பேசிட்டு அன்னைக்கு இருந்தோம். பேசிட்டு இல்ல இல்ல, அடுத்த நாள் தம்பி காலையில. இல்ல, அடுத்த நாள் ஆமா, காலையில அடுத்த நாள் காலையில நைட்டு நம்ம தான் ரெண்டு எனக்கு இதை வந்து இப்ப நல்ல ஞாபகம் இருக்கு. பெட்ல உட்காந்து அப்படி ஆமா, யோசிச்சுட்டு நைட் இருந்தேன். 3 பேர் பேசணும். அப்புறம் அடுத்த நாள் நம்ம 2 பேர் அடுத்த நாள் பேசணும். காலையில கூப்பிட்டு ம். அப்போ பிரதர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். பிரதர், யோசேப்பு கனவு கண்டது அவருடைய தப்பா? அப்போ யோசேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? யோசேப்பு கனவு கண்டாரு, அதனால அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. பிரதர்ஸை வந்து ஆண்டகனைஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் பண்ணாத ஒரு தப்புக்காக வேண்டி போத்திபாலினுடைய மனைவி வந்து அவரை வந்து செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணாரு. அப்போ வந்து இந்த காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது. ஆனா கர்த்தர் வந்து பிரதர்ஸ்னுடைய ஜெலசியையும் வந்து யூஸ் பண்ணாரு, அவரை வந்து சாவடிக்காம கிணத்துலையும் போட்டு யூஸ் பண்ணாருன்னு சொல்லும்போது, ஆஹா, இது வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி லைன் இது. இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் எப்படி தேவன் வந்து அவருடைய ஆளுமை, அவருடைய சாவரினிட்டி, அந்த சர்வ அதிகாரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து பார்த்தேன் நான். சரி பிரதர், நான் அதில் கண்டினியூ இதை வந்து நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து நான் சொன்னேன், பிரதர் நான் அதனால இதை எழுத முடியாது பிரதர், நான் இந்த சப்ஜெக்டே எடுக்க முடியாது, நான் பேசாம விட்டுறேன், நான் தப்பிச்சு போயிடுறேன், என்னை விட்டுடுங்க பிரதர் அப்படின்னு. ஏன் என்ன ஆச்சுன்னாக்கா, இதை வந்து எழுத ஆரம்பிச்சாக்கா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்னதான் போட்டு அப்படி வந்து கேள்வி கேட்கிறாரு, நொங்குன்னு கேள்வி கேட்கிறாரு. என்னை வந்து என்னால அவர் கொடுக்குற அந்த கன்விக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் என்கிட்ட இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் போயிட்டு நான் இதை வந்து போய் ஷேர் பண்ண முடியும். அப்புறமா சொன்னேன், நான் சொல்லிட்டு பிரதர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். சரி, ஓகே, இதுவும் சாவரன் வில் ஆஃப் காட்ன்றதை வந்து அதை பற்றி நான் ஷேர் பண்ண போறேன். ஐ எம் ஆல்சோ கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். உங்ககிட்ட இருந்து அதுக்கான ப்ரேயர் சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்த்தேன். இந்த மெசேஜ் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மெசேஜ் மட்டும் இல்லை, முக்கால்வாசி எல்லா மெசேஜுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் வந்து அதனுடைய மெசேஜ் யாருக்கு வருதுன்னாக்கா எனக்கு வருது. நான் அதை ஷேர் பண்ண உடனே பிரதரை சொல்வார், இல்லை நான் ப்ரேயர் பண்ணாலும் அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அது கிட்டும், எனக்கு தான் அந்த மெசேஜ் எஃபெக்டிவா இருக்கும், அதுக்கப்புறமா தான் நான் வந்து மற்றவங்களுக்கு வர்றதை பார்ப்பேன். ஒவ்வொரு மெசேஜும் எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுற மாதிரி இருக்கு. அப்போ நினைச்சுக்கிட்டேன், சரி நம்ம தனியா இல்லை, நமக்கு ஒரு கூட்டாளியும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரியாச்சு. ஓகே, இந்த ஸ்டோரி லைன்ல வந்து பிகினிங் என்னன்னாக்கா, கால் ஆஃப் ஆப்ரஹாம தேவன் அழைக்கிறார் இல்லையா? அந்த அழைப்பு, அந்த ஸ்டோரியினுடைய எண்ட் என்னன்னாக்கா, காட் ஆல் இன் ஆல். எப்போ தேவன் வந்து எல்லாத்துலயும் ஆல் இன் ஆல், எப்போ தேவனுடைய ஆல் இன் ஆல் வருது, யாராவது சொல்ல முடியுமா? ஆயிரம் வருஷம் காலத்திலயா? கடைசியிலனாக்கா எப்போ? நிறைய கடைசிகள் இருக்கு. 1000 வருடங்காலங்கிறதுக்கு அப்புறமா வந்து when everything has been subdued and when it has been handed over to God. ஓகே, கரெக்ட். இது என்ன ஆகுதுனாக்கா, உபத்திரங்கள் வருது, கிரேட் ட்ரிபுலேஷன் வருது, அதுக்கப்புறமா 1000 வருட காலங்கள் வருது, அதுக்கப்புறம் ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட் வருது, அதுக்கப்புறமா புதிய வானம் புதிய பூமி வருது. அதுக்கப்புறமா தான் வந்து காட் இஸ் ஆல் இன் ஆல்னு சொல்ல முடியுது. இதுக்கு ஆரம்ப புள்ளி ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து நான் வந்து இந்த தேவன் வந்து ஆப்ரஹாமை கூப்பிடுறத நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா ஆரம்ப புள்ளிங்கிறது அதுக்கு முன்னாடி ஏன்னாக்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா?
அப்ப தேவனுடைய ஒரு திட்டத்துல இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரா இருக்கிறாருனாக்கா, அவர் அடிக்கப்படணும்னாக்கா பாவத்துக்காக வேண்டி அடிக்கப்படணும். பாவம் வரணும்னாக்கா ஆதாம் வந்து இந்த கட்டளையை மீறணும், டிசபே பண்ணணும். அப்போதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்ன்றதுனால அப்ப அது பிகினிங் வந்து ஆக்சுவலா ஒரிஜினலை பார்த்தோம்னாக்கா இந்த பாஸ்ட் தேவனுடைய அனாதி தீர்மானத்துல தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடியான இதுக்காக நமக்காக நம் பாவங்களுக்காக வந்து பலி கொடுக்கறத ஒரு அனாதி திட்டத்துல செஞ்சுட்டாங்க. ஆனா நமக்கு வந்து இப்ப ஒரு புரிஞ்சு கொள்றதுக்காக வந்து ஆபிரகாமுடைய காலிங்கை பத்தி அவர் அழைப்பை பத்தி பேசுறோம். அதுக்கு நடுவுல நடக்கிற காரியங்களை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம பேச போற எல்லாமே சண்டே ஸ்கூல் மெட்டீரியல் தான். அது ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது. கார்த்திகேயன் ஜாயின் பண்ணிட்டாருன்னு நினைக்கலாம். போல கண்மணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லவுடா பேசினா நல்லா இருக்கும். எனக்கு வால்யூம் ஹையா இருக்குது, ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆடியபிள். உங்க வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே கம்மியா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. மைக் கிட்ட போயிடுங்க. வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஐ ஷுட் கோயிங் ஃபார் அனதர் இது போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க வாய்ஸ் அப்படியே கம்மி ஆயிட்டே போகுது. கொஞ்சம் லவுடரா தான் இருக்கும். ஓகே. ஆபிரகாமினுடைய காலிங்ல பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் அது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு. இல்லைங்களா? ஆபிரகாம் இதை வந்து முழுசா கீழ்ப்படிஞ்சாரா? இல்ல. என்ன பண்ணாரு அவரு? என்ன பிரச்சனை? அவர் லோத்தையும் கூட்டிட்டு போனாரு. இனத்தையும் ஜனத்தையும் விட்டுட்டு போனாக்கா அவர் அண்ணன் பையனையும் கூட்டிட்டு தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. தகப்பனையும் கூட்டிட்டு போறாரு. தகப்பனையும் கூட்டிட்டு போறான் இல்லைங்களா? சோ அப்போ அந்த இடத்துலயே வந்து என்ன ஆயிடுது, ஒரு டிசபீடியன்ஸ் வந்துடுது இல்லைங்களா? அடுத்தது பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் அடுத்தது பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான் அப்படின்னு இல்லைங்களா? இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே போனான், அவன் புறப்பட்டு போனான்றதுல வந்து இல்ல எழுதியிருக்கு இல்லைங்களா? ஆனா ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனானா? இல்ல. ஆபிரகாம் ஆரோனை விட்டு ஆரோனைங்கிறது வந்து ஹெரான் அப்படின்ற ஊரு. ஆரோனு கிடையாது, இவருடைய மோசேயனுடைய பிரதர் ஆரோன் இருக்காங்க, அந்த ஆரோன் கிடையாது. இது வந்து இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா ஹெரான்ற ஒரு ஊரை விட்டு புறப்பட்டு போது 75 வயதுல இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் குமாரனுடைய தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அப்போ ஆபிரகாம் மட்டும் வரல, அவனுடைய தகப்பன், அப்புறமா அவருடைய சகோதரி லோத்து, ஆரோனில் சவதரித்த ஜனங்களையும். ஏன்னா அன்னைக்கு வந்து 2 பேர் 3 பேர் வந்து டிராவல் பண்ணி போக முடியாது. ஏன்னாக்கா அந்த இடத்துல இன்னைக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்ல போற மாதிரி கிடையாது. ஒரு கேரவனா தான் அவங்க வரணும். அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அப்புறமா மற்ற இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவை. ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் பண்ண தவறு என்னன்னாக்கா, தன்னுடைய தகப்பனையும் லோத்தையும் கூட்டிட்டு வந்தான் இல்லைங்களா? அப்ப லோத்தை கூட்டிட்டு வந்ததுனால என்ன பிரச்சனை? அதனால இன்னைய மட்டும் என்ன பிரச்சனை இருக்கு? ஏதாவது பிரச்சனை இருக்கா? லோத்தை வந்து ஆபிரகாம் தன்னோட கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லையா? அதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா இஸ்ரவேல் மக்களுக்கோ இல்ல ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு? பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இது நடந்து 1500 வருஷம் ஆயிடுச்சு. சோடாம் கோமரா போயிடுறாங்க. ஆனா அதெல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. இன்னைக்கு பிரச்சனை இருக்கா? இன்னைக்கு 2026 வந்து பிரச்சனை இருக்கா? அதனால பிரதர் டேனியல், ஹலோ, ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா பிரதர்?
இல்ல இடையில தானே எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப உள்ள கனெக்ட் ஆச்சு. ஓ ஆமா, ஓகே. அதாவது என்ன பிரச்சனை, நான் என்ன இது கேட்கிறேன்னாக்கா, ஆபிரகாம் வந்து அன்னைக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் தகப்பனையும் உன் தகப்பனுடைய வீட்டாரையும் விட்டு நீ வா அப்படிங்கிறாரு இல்லைங்களா? ஓகே. ஆனா ஆபிரகாம் வந்து தன் தகப்பனையும் தன்னுடைய வீட்டாராகிய தன் அண்ணன் பிள்ளையாகிய லோத்தையும் கூட்டிட்டு வராரு. அது வந்து ஒரு டிசோபீடியன்ஸ். அந்த டிசோபீடியன்ஸினுடைய எஃபெக்ட் இன்றைக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இன்றைக்கு அது ஆகார் பிள்ளைக்கும் சாரா பிள்ளைக்கும் வந்த எஃபெக்ட் தான் இன்ன வரைக்கும் இருக்கு. அது எப்படி லோத்து மூலியமா வந்ததுதான் தெரியல. லோத்து வந்து லோத்து என்ன ஆகுறாரு, அவர் வந்து சோதோம் குமாராவுக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து அந்த இது பண்ணும்பொழுது அவங்க எல்லாம் 2 பேரும் 4 பேரும் ஓடி வந்துடுறாங்க. அங்க அந்த இடத்துல வந்த உடனே அந்த தேவதூதர் வந்து இந்த இடத்துக்கு போனாக்கா, இல்ல அது ரொம்ப தூரமா இருக்கு, நாங்க இங்க கிட்டக்க இருக்கிற ஒரு ஊருக்கு போறோம், ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல போற வழியில லோத்தினுடைய மனைவி இறந்து போயிடுறா. இவங்க 3 பேரும் போயிருக்கும் பொழுது இவங்க பிள்ளை, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நமக்கு இனிமேப்பட்ட ஆண் துணையே கிடையாது, நமக்கு ஆண் சந்ததி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனுக்கு இந்த திராட்சை ரசத்தை கொடுத்து இது பண்ணி மயக்கம் இருக்கும்போது அவர் மூலியமாக ஈடமைட்ஸ் இல்ல அம்மோன் அண்ட் அம்மோரும் மோகபைட்ஸும் ஆயிரும். சரிங்களா? அம்மோரும் மோகபைட்டும் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, அவங்க அதுக்கப்புறமா அவங்க மூலியமா வந்து பலவிதமான கேர்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கும் இஸ்ரேல்ல பலவிதமான சண்டைகள் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கும் பொழுது இந்த மோகபைட்ஸும் அம்மோனியர்களும் இருக்காங்க. மோஹாப்ங்கிற ஊரும் இருக்குது, அம்மோன்கிற ஊரும் இன்னைக்கும் இருக்கு. அவர்கள் வந்து இந்த வெஸ்ட் சைட்ல இருந்து இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. 2000 கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் செஞ்ச ரொம்ப கேஷுவலா செஞ்ச ஒரு சின்ன டிசோபீடியன்ஸ். அண்ணனுடைய பிள்ளை வந்து அண்ணன் இறந்து போயிட்டாரு, அண்ணன் பிள்ளைக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவங்க பிள்ளையும் கூட்டிட்டு இருந்தார். என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, தனக்கு பிள்ளை இல்லாததுனால தன்னுடைய சகோதரனுடைய மகனை பிள்ளை மாதிரி நினைச்சு அவன் கூட வச்சிருந்தான். பிறகு இவன் போனதுக்கு பிறகு அந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர பிள்ளை மாதிரி நினைக்கிறான். அடுத்தாப்புல இஸ்மவேல், அதுவும் இல்லைன்னு ஆன பிறகுதான் வந்து கடவுள் ஈசாக்க உன்னுடைய கர்ப்ப பிறப்பா இருப்பவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. சோ இதுல வந்து நம்ம இன்னைக்கு இது ஒரு தப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஓவராலா தேவனுடைய சாவரின்டிக்கு கீழே தானே இது நடக்குது. கரெக்ட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன நான் இதுல பாக்குறேன் அப்படின்னும் பொழுது, தவறு நடந்தது, இவருடைய தவறு நடந்தாலும் தேவன் அந்த தவறையும் தனக்கு சாதகமாக மாத்திட்டு வர்றார். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கும் பொழுது அதை வந்து மாத்திட்டு வர்றாருன்றதை பார்க்கணும். என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா, உன் சொந்த புத்தியை நாடாமல் உன் வழிகள் எல்லாம் என்னை நினைத்துக்கொள், அப்பொழுது நான் உன் பாதையை செவ்வையாக்குவேன் அப்படிங்கிறார். That's a word of God which is eternal. That principle என்னன்னாக்கா, தேவன் சொன்னதுக்கான 99% obedience அவர் ஒத்துக்கிறது. 100% of obedience அவர் ஏற்றுக்கொள்றது இல்லை. அவர் வந்து 100% obedience எதிர்பார்க்கிறார். அந்த 100% obedience நாம கொடுக்கறது இல்லை, கொடுக்க முடியாது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஆனா அதை வந்து ஐயோ நான் ஃபெயிலியர் ஆயிட்டேனே அப்படி நினைக்காம அவர் என்ன பண்றாரு, அந்த 1% ஃபெயிலியரையும் அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அதை வந்து மாத்துறாரு. அதை தான் இப்ப வர்ற இதுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது அந்த இது வருது. அந்த எப்படி வந்து தேவன் நாம பண்ற தவறுகளையும் தனக்கு சாதகமாக அதை வந்து எடுத்துக்கொள்றாருன்றது பார்க்கலாம்.
சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, தேவன் தன்னுடைய தகப்பனை கூட்டிட்டு வந்ததுனால என்ன ஆயிடுது, அவங்க வந்து ஹெப்ரான்ற ஒரு ஊர்ல வந்து தங்கிடுறாங்க. சரிங்களா? தங்கிட்ட பிற்பாடு தேவன் அவர்களோடு பேசுறதை நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது, அவரை வந்து தேவன் அவர்கள் கூட ஆபிரகாமோட பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய தகப்பன் இறந்த பிற்பாடு வந்து தேவன் ஓகே, நான் இங்க பேசிட்டு இருப்பது நான் எங்கே போயிட்டு தகப்பன் இறந்ததுக்கு அப்புறமா இப்ப அவர் வந்து மறுபடியும் புறப்பட்டு வரும் பொழுது என்ன ஆகுது, தேராகுனுடைய அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் புறப்பட்டு வராரு. சரிங்களா? அதுதான் வந்து நம்ம வாசிக்கணும். ஒரு நிமிஷம் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இதுல இது பண்ணிட்டோம். ஓகே, அப்படியே இது வந்தாரு. ரெண்டாவது வந்து பாருங்க, ரிசல்ட் ஆஃப் டிசோபீடியன்ஸ் Abraham stuck in Hebron for 25 years. Genesis 11:31ல and Terah took Abraham his son and Lot. அது தமிழ்ல வாசிக்க முடியுமா? ஓகே, தேரா தன் குமாரனாகிய அபிராமையும் ஆரோனின் குமாரனாகிய தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரோன் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகு ஆயுசு நாட்கள் 205 வருடம். தேராகு 6 ஏரியிலே இறந்து போனாங்க. அவங்க வந்த உடனே அந்த இடத்துல பாருங்க, ஆரோனில் இருந்து வந்து அங்கேயே இருந்துட்டாங்கன்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவங்க பேர் வந்து ஹெப்ரான்ற இடத்துல வந்த உடனே ஸ்டக் ஆயிட்டாங்க. தேவனும் அவரோடு பேசுறது இல்லைன்றார். இதே தான் வந்து ஸ்தேவான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:4 சொல்லுவாரு. அவங்க வந்து போனாங்க அப்படின்றத. சரிங்களா? அப்புறம் இப்ப வந்து பாருங்க, அதுக்கு என்ன ஆகுது, இப்ப வந்து அதுக்கப்புறமா ஆபிரகாம் கிட்ட வந்து ஆண்டவர் வந்து இது 12ல பாத்தீங்கன்னாக்கா, இது முன்னாடியே நடந்ததை 12ல சொல்றாரு. அந்த 11ல வந்து நடந்தது எல்லாத்தையும் ஒரு நேரேஷன் போட்டுட்டு இப்ப ஆபிரகாம் ஃபோக்கஸ் பண்றதுனால என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த இதுல ரெக்கார்ட் பண்ணும்போது ஆபிரகாம் பத்திய ஃபோக்கஸ்ல அதெல்லாம் 12:1ல வந்து அவரை அழைச்சு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. வந்ததுக்கு அப்புறமா உன்னை வந்து நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் நல்லா சொல்லிட்டு வராங்க. சரிங்களா? இப்ப 13ல பாருங்க என்ன ஆகுதுன்னாக்கா, 13ல இவங்க வந்து அந்த இடத்துல பஞ்சம் நடக்குது. ஆண்டவர் கூட்டிட்டு வந்து வச்ச கானான் தேசத்துல பஞ்சம் வருதுன்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டுட்டு இதுக்கு போறாங்க, எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போனப்போ சாராள் வந்து ரொம்ப அழகான ஒருத்தி இருப்பா. அதனால அவங்க வந்து என்னை கொண்டுட்டு உன்னை அகப்பதிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு பொய் சொல்றாரு. அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஓகே, அவன் சொன்னதுல வந்து உண்மை இருக்கா? உண்மை இருக்கு. அவ உண்மையிலேயே ஹாஃப் சிஸ்டர் தான். ஆனா அவருடைய மனைவியும் கூட. அப்போ இது வந்து ஆஃப் ட்ரூத் இல்லைங்களா? என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவி ஆனாள் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போ ஒரு கேள்வி நமக்கு எழுப்புது, என்னதுனாக்கா, தன்னுடைய தகப்பனுடைய இன்னொரு மகளை வந்து இவருக்கு மனம் முடிச்சிருக்கார் ஆபிரகாம், தன்னுடைய சகோதரியை மனம் முடிச்சிருக்கார் இல்லையா? இது பாவமா? அந்த காலத்துல இது பாவம் இல்ல. நோ, நாட் அட் ஆல் அட் தட் டைம். ஆனா இன்றைக்கு இது பாவமா? ஆமா. ஆமா. ஓகே, அது எப்படி பார்க்கிறோம்னாக்கா, லேவியராகமம் 27:17 வந்து ஆண்டவர் வந்து இவங்க வந்து இவங்க எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஒரு தேசமாகி இவங்க பாலைவனத்துல வந்துட்டு இருக்கும் போது மோசேயின் மூலமாக தேவன் அவர்களுக்கு 10 கட்டளையை கொடுத்துட்டு இன்னும் அவர்கள் வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 20வது அதிகாரத்துல, லேவியராகமம் 20வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, நீ போய் சேர போற ஆபிரகாமுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண அந்த கானான் தேசத்துக்கு நீ போனீனாக்கா
அந்த தேசத்து மக்கள் என்னத்தெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத முன்கூட்டியே இவங்களுக்கு சொல்லி விட்டுறாங்க. எப்ப சொல்றாருன்னாக்கா இது ஏறத்தாழ 28 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. இவங்க வந்து எகிப்துல இருந்து வெளியில வந்து 2வது வருஷத்துல கேதிஷ் பர்னான்ற இடத்துல தான் போயிட்டு ஸ்பைஸ் அனுப்புறாங்க இல்லையா, உளவாளிகளை அனுப்பிச்சு இந்த தேசம் எப்படி இருக்கு, கானான் தேசத்துக்கு எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கறாங்க. எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு வர்றதுக்கு வெறும் 11 நாள் ஜேர்னி தான் அந்த நாட்கள்ல. அந்த 11 நாள் ஜேர்னில இவங்க போயிட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் சோதிச்சு பார்க்கும்போது 10 பேர் வந்து ஐயோ அந்த இடத்துல ஜெயன்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா 2 பேர் மட்டும் காலேபும் யோசுவாவும் இல்ல, அவங்க ஜெயன்ஸால இருந்தாலும் கர்த்தருடைய பலத்துல நம்ம வந்து அந்த இடத்த மீட்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன போது தேவன் வந்து என்ன பண்றாரு, நீ அவிவிசுவாசி, என்ன நம்பாம உன்னுடைய சொந்த பலத்துல நீ நம்பனல, அதனால நீங்க யாருமே இந்த தேசத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு 38 வருஷம் அவங்கள வந்து வனாந்திரத்துல சுத்த விடுறாரு. 11 இயர்ஸ்ல முடிக்க வேண்டிய அந்த ஜேர்னிய ஏறத்தாழ 38 வருஷம், ஏன்னா ஏற்கனவே 2 வருஷம் இவங்க பிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல கேதிஷ் பர்னா வரத்துக்கு 2 வருஷம் ஆயிடுத்து. 38 வருஷம் அவங்கள வந்து அலைக்கழிக்க விடுறாரு. விட்ட பிற்பாடு நீ போய் சேர்ற இடம் எப்பேற்பட்டதுன்றத வந்து சொல்லும் பொழுது, if any man shall take his sister, his father's daughter or his mother's daughter and see her nakedness அப்படின்னாக்கா அவங்களோட அடல்ட்ரி பண்றது, இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா நீ போற தேசத்துல இருக்கிறவர்கள் வந்து இந்த மாதிரியான காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தேவன் அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க இல்லைங்களா. ஓகே, இதான் நம்ம இந்த இடத்துல இதை பார்த்தோம். சரி, அடுத்த ஸ்லைடு. ஓகே, அதுக்கப்புறமா தேவன் வந்து ஆபிரகாமோட ஒரு கவர்னன்ட் பண்றார் இல்லைங்களா, அதை ஒரு உடன்படிக்கை பண்றார். நான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் எதுக்கு நான் இதை பண்றேன்னாக்கா, இதை நம்ம டீட்டெயில படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் எவ்வளோ சின்ன வயசுல படிச்சதோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சுட்டு வரும்போது பைபிள் ரீடிங்ல படிக்க வந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம விட்டு போயிடுவோம். அதனால வந்து இதை மறுபடியும் நாம் ஒரு தடவை எடுக்கும் பொழுது, நான் எடுத்து இதை வந்து படிச்சுட்டு வரும்போது நிறைய வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இதுல வர்றதை பார்க்கணும். சரிங்களா, இப்ப 13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, அதாவது இப்ப வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கைனாக்கா, அந்த ஒரு கொழுத்த வெள்ளாடையும் ஒரு செம்மறி ஆடையும் ஒரு புறாவையும் கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த வெள்ளாடையும் செம்மறி ஆடையும் 2 பருமா வச்சுட்டு, இந்த ஒரு அக்னி சுவாலையும் ஒரு எரிகிற புகை உள்ள நெருப்பும் வந்து இது மத்தியில போகும்பொழுது அவங்க 2 பேர் கூடவையும் வந்து அந்த தேவன் வந்து ஆபிரகாம வந்து ஆபிரகாம் கூட ஒரு உடன்படிக்கையை செய்யறாரு. அப்போ தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்துட்டு அவருக்கு வந்து தானே ஆபிரகாமுடைய, ஏன்னா உடன்படிக்கைன்னா 2 பேர் இருக்கணும் இல்லையா, அப்ப அந்த 2 பேருக்காக வேண்டி ஆபிரகாமுக்காக வேண்டி தன்னையே வந்து என்ன பண்றாரு, ஒரு இதுவா வந்து ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. அப்ப அந்த இடத்துல உடன்படிக்கை செஞ்சுட்டப்போ அவர் அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது என்னன்னாக்கா, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியர் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியாக இருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாக அறிய கடவாய். அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவாய். நீ சமாதானமாக உன் பிதாக்களிடத்திலே சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள். எங்க? கானான் தேசத்துக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது? கானான் தேசத்துல. ஏன் அப்படின்னா அமோரியருடைய அக்கிரமம் இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்னு அது வந்து கீழே போயிடுச்சு அந்த ஸ்லைடு. இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்னா அப்போ இந்த இடத்துல கொடுக்குறாரு இல்லைங்களா, இவர் வந்து கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கான ஒரு தீர்க்க தரிசனத்தை இவர் ஆண்டவர் கொடுத்துட்டார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னாக்கா என்னெல்லாம் நடக்கணும் சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்னாக்கா என்னெல்லாம் நடக்கணும்?
பிரதர் நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது ஆ, கேக்குது. கேக்குது 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 ஆ, brother. கேக்குது. அப்போ என்னெல்லாம் நடந்தாக்கா செப்பரேஷன் அவங்க வந்து தே ஹாவ் டு பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். அந்த செப்பரேஷன் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே. அடுத்தது தனித்து செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதான் இல்லையா? சர்க்கம்சிஷன் சர்க்கம்சிஷன் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் வருது இல்ல. அதுக்கப்புறம் சர்க்கம்சிஷன். ஏன்னா நான் வந்து அப்படியே என்னென்ன நிகழ்ச்சிகள் வருதுன்றதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப எலாபரேட்டா போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்லைட்ஸை வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக போகுது, ரொம்ப நுணுக்கமாக போகிறதுனால அதை எந்த அளவுக்கு அது இந்த இடத்துல வந்து இவ்வளோ டீட்டெயிலாக போடணும்னாக்கா முடியுமா? பிரதர் சொன்னாரு அந்த அளவுக்கு அதே ஃப்ரீக்வன்சியில் இவங்கெல்லாம் வர முடியுமான்றதுனால வந்து கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவர்கள் 4ஆம் தலைமுறைக்கு இங்கே வரணும். பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாம் நோக்கி, உன் சந்ததியா தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள்னாக்கா அவங்களுக்கு ஊழியம் செய்வாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். அவங்க போய் அவர்கள் வந்து அந்த இடத்துல அடிமைகளாக இருக்கணும் அப்படின்னாக்கா இவர்கள் அந்த தேசத்துக்கு போனாதான் அடிமை ஆக முடியும். எப்படி அவங்க வந்து அந்த இடத்துக்கு அடிமையா போனாங்க? அதான் முதல்ல ஈஜிப்டுக்கு போறாங்க அந்த அதுதான் இது வாங்கறதுக்காக, கிரெயின்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி. அப்போ அங்க யார் இருந்தா? இவங்க யார்கிட்ட போய் கிரெயின்ஸ் வாங்குறாங்க? ஜோசப் கிட்ட. ஜோசப். அப்ப எப்படி ஜோசப் அந்த இடத்துக்கு போனாரு? ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே வந்து அங்க அனுப்பி வச்சுட்டாரு. அவங்க பிரதர்ஸ் எல்லாம் எப்படி அனுப்பிச்சு வச்சாரு? ஒரு கனவு கண்டாரு. அப்புறம் அந்த கனவு இப்போ கனவு கண்டது யோசேப்பினுடைய தப்பா? கனவு கண்டது ஆண்டவர் கொடுத்த கனவு. கனவு கண்டது அந்த ஆண்டவர் கனவு கொடுத்து அதனால வந்து அவனுடைய சகோதரர்களிடத்துல பொறாமப்பட்டு அவங்க வந்து அப்பா வந்து அண்ணன்மாருங்களாம் ஒழுங்கா இருக்கிறாங்களா போய் பாருன்னு இவர் அனுப்ப போய் இவர் வந்து என்ன பண்ணாங்க, ஏதோ வந்து வண்ண கோட்டு போட்டிருக்கானே, கலர்ஃபுல் கோட்டு போட்டிருக்கோம் வரான்ற ஒரு ஜெலசியில, இவன் கனவு காண்றவன் வரான்ற ஜெலசியில, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவன் இவன் தான்ற ஜெலசியில இவனை அடிச்சு பாழுங்கணத்துல போட்டாங்க. அப்போ வந்து யோசேப்பினுடைய வயசு என்னது? 17 வயசு. சரிங்களா? அப்போ 17 வயசு பையன் உட்கார்ந்து அந்த பாழுங்கணத்துல இருட்டுல தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம என்ன யோசிச்சிருப்பான்? கனவு கண்டது என் தப்பா? அப்பாவுக்கு ஒரு பிரியமான பிள்ளையா இருக்கிறது என் தப்பா? ஒழுக்கத்தோட இருந்ததுனால தானே அப்பா என் மேல பிரியமா இருந்தாரு. மற்றவங்க எல்லாம் திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா நான் ஒழுங்கா இருந்தா அது என்னுடைய தப்பா? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? சரிங்களா? அப்போ யோசேப்பு கஷ்டப்படணுங்கிறது தேவனுடைய திட்டத்தை வந்து நம்ம இந்த 15வது அதிகாரம் 13ல இருந்து 14 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஒண்ணு அவருக்கு அப்போ இந்த தேவனுடைய திட்டத்துக்கு அந்த அவனுடைய சகோதரர்கள் வந்து கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்களா, இல்லாட்டி தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக நடந்தாங்களா? கீழ்ப்படிஞ்சு நடந்தது. வெரி குட். அப்போ நீ பொறாமப்படுறது தேவனுடைய சித்தத்தை செய்யற, கூட வந்த சகோதரனை கொண்டு போடுறதுக்கு வகை தேடுறது தேவனுடைய சித்தத்தை செய்யற அப்படின்னாக்கா அவர்கள் போட்டது நியாயமா இல்ல தப்பா? அவரு ஆண்டவர் அதை அலோவ் பண்றாரு. சரி, அப்போ அலோவ் பண்ணாலும் அவங்க வந்து பண்ணது ரைட்டா தப்பா? தப்பு. ஓகே. ஆனா அவங்க ஆண்டவருடைய சித்தத்தை தானே செய்யறாங்க. இததான் வந்து பிரதர் கார்த்திகேயன் அன்னைக்கு கேட்டார். என்னோட நூலளவு எனக்கு சந்தேகம் இருக்கு சார் அப்படிங்கிறது வந்து இல்லையா? இந்த இன்சிடென்ட சொல்லல, பட் அப்ப தப்பு பண்றவங்க எல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்யறாங்களா அப்படின்னு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, ஆனா அவங்க பண்றது எல்லாமே ஒரு தவறு. இதை எப்படி ரெக்கன்சைல் பண்றது?
வேதம் சொல்லுது நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் அப்படின்ட்டு. தப்பு பண்ணாக்கா இது கொலை செய்யறது வந்து எந்த ஒரு ரிலிஜன்லயும் அக்செப்டட் இல்லை. பொறாமப்பட்டு இந்த மாதிரி பண்றது எந்த ஒரு கல்ச்சர்லயும் அக்செப்டட் கிடையாது. ஆனா அவர்கள் ஸ்டில், நாம என்ன சொல்றோம், அவர் தேவனுடைய சுத்தத்தை தான் செய்யறாரு அப்படின்னு. என்னுடைய மாமனார் இறந்து போயிட்டாரு பிரதர், கோவிட்ல. ஹலோ பிரதர். பிரதர். ஓகே, இறந்து போயிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து 10th டேயோ என்னமோ வந்து ஒரு வீட்டுல ஒரு ப்ரேயர் வச்சுட்டாங்க. அன்னைக்கு வந்து நான் வந்து இந்த சவரன்டி ஆஃப் காடை பத்தி பேசும்பொழுது ஈவன் ஹிட்லர் வில் பி சேவ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே என்னுடைய சன் இன் லாவும் என்னுடைய பிரதர் இன் லாவும் பாஞ்சாங்க என் மேல. எனக்கு அந்த இன்சிடென்ட் ஸ்டில் ஞாபகம் இருக்கு. நான் எங்க உட்கார்ந்துருந்தேன், அவங்க என்ன பாஞ்சி வந்தாங்க அப்படின்னு. ஐ டோன்ட் நோ வெதர் வசந்தி ரிமெம்பர்ஸ் தட் ஆர் நாட். ஆனா அன்னைக்கே எனக்கு அந்த கன்விக்ஷன். நான் இந்த அளவு டீட்டெயிலா படிக்கல, பட் ஐ நோ ஃபார் ஷுர். இல்ல நம்ம படிச்சிட்டோம். நம்ம 21ல தான் படிச்சோம் நம்ம இதெல்லாம். சவரன்டி ஆஃப் காட் ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ஆமா. பிஃபோர் கொரோனா நம்ம படிச்சோம். நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் பிஃபோர் கொரோனா தான் நம்ம பண்ணோம். 21 அந்த இதுல சூட்ல தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா பயங்கரமா பார்த்தேன். ஏன்னா அவங்க கேட்டது நியாயமான ஒரு கேள்வி. நான் வந்து இந்த ஒரு லெவல்ல இல்லைனாக்கா, சவரன்டி ஆஃப் காட் இல்லைனாக்கா நான் கூட ஒத்துட்டு இருக்க மாட்டேன். 19க்கு முன்னாடி நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன் இல்லைங்களா? 19க்கு முன்னாடி. அதுக்கு அப்புறமா தான் நம்ம மீட் பண்ணி இந்த இது எல்லாத்தையும் ரைட் டிவிஷனை பத்தி நம்ம பேசலாம். அப்போ சொல்லுங்க, இவங்க பண்ணது சரியா தவறா? தவறு, டெஃபினட்டா தவறு. ஆனா என்ன தவறு? பொறாமப்பட்டு தவறு. ஆனா அவங்க ஆண்டவருடைய சித்தத்தானே செய்யறாங்க. அப்ப அவங்க தவறு பண்ணிட்டாலும் அவங்க தப்பிச்சுட்டாங்களா? அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையுமே இல்லையா? அதாவது God has prepared the good and the evil also for his purpose. But evil பண்றவங்களுக்கு தண்டனை உண்டா? உண்டு. I'm not talking about the accountability to God. அதை பத்தி பேசல. அவங்களுக்கு எப்படி தண்டனை வருது? அவங்க ஜாலியா தான் இருக்கிறாங்க. இந்த பையன் தான் பாவம் போயிட்டு அவங்க வந்து அவங்க தண்டனைக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து இப்போ தானியம் இல்லாத போது அவங்க ஜோசப்ப கொண்டுட்ட பிறகு அவங்களுக்கு எவ்வளவு கில்ட்டி ஃபீலிங் இருந்தது. அவங்க அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியல, கொண்டுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் போய் சஃபர் பண்றாங்க. அப்புறம் வந்து இது ஃபேமின் வரும்போது நமக்கு தெரியுது அவங்களுக்கு ஈஸியா வந்து கிரெயின் வாங்கி போயிட்டாங்கன்னு. அப்ப அவங்க நினைச்சிருந்திருக்கலாம்ல, நம்ம குழந்தை குட்டிங்களோட நமக்கு வந்து இவ்வளவு பஞ்சம் வந்திருக்கு, நம்ம மாட்டிட்டோம், நம்ம தம்பி அந்த மாதிரி பண்ணதுனால ஆண்டவர் தேவன் நமக்கு வந்து பனிஷ் பண்ணிட்டாரு அப்படிலாம் கூட யோசிச்சிருப்பாங்கல்ல எத்தனையோ. எக்ஸாக்ட்லி. இப்போ எக்ஸாக்ட்லி யூ ஆர் 100% ரைட். இப்போ இந்த ஃபுல் ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சதுனால என்ன ஆகுது, நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் இப்படி முடியுதுன்றது தெரியுது. ஆனா யோசேப்பு அந்த குழியில இருக்கும்போது என்ன நினைச்சிருப்பாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த யோசேப்பு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நமக்கு பல விதமான கஷ்ட நஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்? அதுதான் அந்த பாயிண்ட தான் நான் கொண்டு வரேன். புரியுதுங்களா? இன்றைக்கு பல விதமான இன்சிடென்ட் வரும்பொழுது நமக்கு பின்னாடி என்ன திட்டம் இருக்குன்றது தெரியாததுனால நம்ம வாங்க கார்த்திகேயன். ஹலோ கார்த்திகேயன். ஹலோ சொல்றாரு. அவரை கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ண முடியல பிள்ளைக்கு. ஹலோன்னு இருக்கிறாரு. பிரதர் கார்த்திகேயனை கனெக்ட் பண்ண முடியுமா? இல்லையா, அவர் கனெக்ட் ஆகலாமே. ஓகே, சரி. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நமக்கு வந்து அந்த த்ரில்லிங் ஸ்டோரிஸ்ல அந்த சஸ்பென்ஸ் நமக்கு. சாரி பிரதர், நான் மைக்க மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். கார்த்திகேயன் ஜாயினே பண்ணல ஆக்சுவலா. ஓ ஹலோ, நாங்க ஆன்லைன் லிஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் ஜாயின் பண்ணல. ஓகே, அதுவும் கண்மணி ஏதோ வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க பாருங்க. வேற வாட்ஸ்அப்ல ஏதோ போட்டா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இல்ல வேற வந்த மாதிரி ஹலோன்ற வாய்ஸ் கேட்டுச்சு. இல்ல அவங்க லாகினே ஆகல. பரவாயில்ல. ஓகே, அப்ப வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, யோசேப்பினுடைய முடிவு என்னங்கிறது, கர்த்தருடைய திட்டம் எல்லாம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு.
ஆனா யோசேப்புக்கு தெரியாது, இந்த பிரதர்ஸ்க்கு தெரியாது நாளைக்கு நம்ம எப்படி நடுங்க போறோம். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பயப்படுறாங்க, எங்க யோசேப்பு நம்மளெல்லாம் கொன்னு போட்டுருவாரோ அப்படின்னுட்டு. ஆனா யோசேப்பு அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை நினைச்சீங்க. 42ல நினைக்கிறேன், ஜெனிசிஸ் 42 somewhere around there, 43 அந்த மாதிரி அந்த கடைசி இடத்துல வரும். நீங்க எனக்கு தீமை நினைச்சீங்க, ஆனா அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிச்சாரு. நீங்க எல்லாம் உயிர் பிழைக்கணும்ன்றதுக்காக வேண்டி முன்னாடியே கர்த்தர் என்னை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரு. நீங்க தீமையா நினைச்சத கர்த்தர் மாத்தி போட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக வேண்டி நடத்தி கொண்டு வந்துட்டாரு. That is the point I was trying to come out. சரிங்களா? அது வந்து வாசிக்கும் போது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்கள் நடக்குது. ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுக்குறாரோ, ஏன் தான் இப்படி பண்றாரோ எனக்கு என்று நாம் நினைக்கும் பொழுது அது என்ன ஆகுது, நமக்கு வந்து என்ன வச்சிருக்கிறாரு நமக்கு தெரியாது. ஆனா தேவன் வந்து எல்லோருக்கும் நன்மையா நடக்கிறதுக்காக வேண்டி நாம செய்கின்ற தவறுகளையும் அவர் வந்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதை யூஸ் பண்ணிக்கிறார். கடைசியில ஒன்லி ஹிஸ் வில் prevail. தேவனுடைய சித்தம் மட்டும்தான் கடைசி மட்டும் நிற்கும், அது மட்டும்தான் நிறைவேறும், மற்ற எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது. சரிங்களா? ஓகே, மேற்கொண்டு பார்க்கலாம். டைம் கான்சியன்ஸா இருங்க. இன்னைக்கு லேட்டா ஆரம்பிச்சதுனால 7:30க்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டா டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? 7:30 இன்னும் 20 minutes இருக்கு பிரதர். இல்ல கொஞ்சம் நம்ம மேல் கொண்டு போக முடியும்னா கூட பரவாயில்ல. இல்ல எல்லாரும் அந்த டைமிங் இருக்கும்ல பிரதர், நம்ம லேட்டா ஆரம்பிச்சிட்டதுக்காக நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். 7:30க்கு முடிச்சிடலாம். ஓகே, 7:30க்கு முடிச்சிடலாம். ஓகே, அப்படியா? இது என்ன மருந்து என்னாச்சு? ஓகே, அப்புறமா அந்த சர்க்கம்சேஷனை பத்தி வந்தது. சரிங்களா? சர்க்கம்சேஷனை வந்து வரும்பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா, ஆபிரஹாமுடைய நினைச்சிருப்பார் 99 வயசு ஓல்டு மேன். ஓகே, அன்னைக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு நீ சர்க்கம்சைஸ் பண்ணு அப்படிங்கிறாரு இல்லையா? அப்போ 99 வயசு மனுஷனுக்கு சர்க்கம்சேஷன் பண்ணாக்கா அன்னைக்கு வந்து ஒரு அனஸ்தீசியா கிடையாது இல்லைங்களா? ரெண்டாவது சானிடைசர்ஸ் கிடையாது. ஆனாலும் வந்து என்ன ஆகும், அன்னைக்கு வந்து ப்ராப்பரா நைஃப் கிடையாது. சரிங்களா? அப்ப என்னதான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு? ஃபிளின்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து தேடி பார்க்கும்போது ஃபிளின்ட் ஸ்டோன் வந்து அப்படி தட்டிட்டோம்னாக்கா அந்த இடம் வந்து கூர்மையாகும். அதை தான் அந்த ஆயுதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது ஃப்ரெஷ்ஷா தட்டி இருக்கும் பொழுது எந்த வித ஒரு கண்டாமினேஷனும் இல்லாதனால ஒவ்வொரு பிள்ளைக்கோ இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்கும் சர்க்கம்சைஸ் பண்ணும் பொழுது அந்த இதை வந்து புது புது கல்லை கட் பண்ணி தான் பண்ணியிருக்கு. இல்லைனாக்கா இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பாருங்களேன், அவங்க வந்து நினைச்சிருக்கலாம், கூட இருக்கிறவங்க நினைச்சிருக்கலாம், ஏன் தான் இந்த மனுஷன் ஓல்டு மேன் 99 மனுஷன் நம்மள 99 வயசு மனுஷன் நம்மளை இந்த மாதிரி உயிரை வாங்குறாரோன்னு நினைச்சிருக்கலாம். ஆபிரகாமே நினைச்சிருக்கலாம், எதுக்கு ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கம்சேஷனை சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கோம் இல்லையா? ஆனா தேவனுடைய திட்டத்துல சர்க்கம்சேஷனுடைய பர்பஸ் என்னது? செப்பரேஷன். தன்னை மற்ற ஜாதிகள்ல இருந்து ஆபிரகாமுடைய சந்ததியை வந்து தனியா வேறு பிரிக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இன்னொன்று வந்து அந்த இடத்துல பாருங்களா, அந்த 8வது நாள் வந்து அவர் வந்து சர்க்கம்சைஸ் பண்ண சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு தெரியும் சயின்டிபிக் ரிசர்ச் படி அந்த 8வது நாள் தான் குழந்தையினுடைய உடம்புல அந்த விட்டமின் கேயும்
புரோத்தோமின் என்ற ஒரு கெமிக்கலும் 8வது நாள் தான் பீக்குக்கு வருது. அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து செக்யூரேஷன் வந்து கம்மியாயிடும். அப்போ அன்னைக்கு பண்ணாக்கா விட்டமின் கேவும் புரோத்தோமின் என்ற அந்த ரெண்டு கெமிக்கல் காம்பினேஷன் சேரும்போது பிளட் கிளாட் ஆயிடும் ஈஸியா. இப்போ 1வது நாளே வந்து இன்னைக்கு பண்ணோம்னா சர்க்கன்சேஷன் பண்ணா ஓகே. ஏன்னாக்கா நமக்கு இன்னைக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் இருக்கு, ஸ்டிச்சிங் இருக்கு, இல்லாட்டி இன்னைக்கு நிறைய ஸ்ப்ரேஸ் இருக்கு. அந்த ஸ்ப்ரே அடிச்சோம்னாக்கா அந்த ஊண்டு இதுவாயிடும். ஆனா அன்னைக்கு வந்து ஆண்டவர் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அதனால பிளட் ஹெமரேஜ் வந்து, அதாவது ரத்த போக்கு ஆக ரொம்ப இதுவாகி குழந்தையினுடைய உயிருக்கு சேதம் வராது. அன்னைக்கு வந்து அந்த 8வது நாளை செலக்ட் பண்ணி கொடுத்தார். அப்போ ஆண்டவருடைய திட்டத்துல எவ்வளோ விஷயங்கள் வந்து தன் முன்கூட்டியே அவர் வந்து பிளான் பண்ணி கொடுக்குறார். ஒரு செப்பரேஷன் வரும்போது ஒரு சைன் அவங்களுக்கு கொடுத்தாலும் அதுலயும் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியோ ஒரு ஞானத்தினுடைய தேவனுடைய ஞானத்தை கொடுத்தார். அடுத்தது வந்து இன்னொரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இது வந்து அக்கைடா அப்படின்னு. அக்கைடான்ட்டு இந்த யூத மக்கள் சொல்றது என்னதுனாக்கா பைண்டிங் ஆஃப் ஐசக் அப்படிங்கிறார். ஒரு நாள் என்ன பண்றாரு, ஆப்ரஹாமை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி அவர் என்ன பண்றாரு, தேவன் வந்து நீ உன் பிள்ளைகளே ஒரே மகனான ஈசாக்க நீ யார் அவனை வந்து அதிகமா லவ் பண்றியோ அவனை கூட்டிட்டு வந்து எனக்கு வந்து பர்ன்ட் ஆஃபிங்கா கொடுவேன். இந்த இடத்துல இந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, வேதத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தை யூஸ் பண்றது வந்து லவ்ங்கிற வார்த்தை. அகாப்பேங்கிற வார்த்தை அகாப்பே இஸ் கிரீக் வேர்டு. லவ்ங்கிற வார்த்தை வந்து வேத ஹீப்ரூல பைபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் யூஸ் பண்றாங்க. 22 தான் யூஸ் பண்றாங்க. நீ யாரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறியோ அந்த ஒரே பிள்ளைய எனக்கு வந்து பர்ன்ட் ஆஃபிங். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஆப்ரஹாம் பொசிஷன்ல நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஆப்ரஹாம் வந்து ஐசக்க கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாருன்றதெல்லாம். ஆனா அந்த இடத்துல ஆப்ரஹாமுடைய பொசிஷன்ல நம்ம போய் நிற்கும் பொழுது ஆப்ரஹாம் வந்து ஊர் தேசத்துல இருந்து வந்தாரு. அங்க இருக்கிற தேவதைகளும் நரபலி கேக்குது. இங்க இவரு நம்பி வந்தாக்கா இந்த தேவனும் நரபலி கேட்கிறார் இல்லையா. அப்போ இவருக்கு நைட்ல வந்து சொன்ன உடனே அவருக்கு தூக்கம் வந்திருக்குமா. 99 வயசு 100 வயசுல அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு நல்ல ஒரு வாலிப வயசுக்கு வந்திருக்கிறான். அவனை வந்து நரபலி கொடுக்க சொல்றாரு அப்படின்னும் பொழுது ஆப்ரஹாமுக்கு வந்து என்ன எப்படி இருந்திருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த நான் கும்பிட்டுட்டு வந்த அந்த விக்கிரகத்துக்கும் இன்னைக்கு நான் விசுவாசிக்கிற இந்த தேவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. அதுவும் நரபலி கேட்குது, இவரும் நரபலி கேட்கிறாரு. அப்ப என்ன வித்தியாசம் அதுக்கு? அப்ப ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிச்சார். எந்த ஒரு இதுல வந்து அவர் கீழ்ப்படிச்சார். ஆண்டவர்கிட்ட வந்து அவர் அன்னைக்கு போயிட்டு இந்த சோதோம் குமாரோல வந்து பார்கெயின் பண்ண மாதிரி எல்லாம் பார்கெயின் பண்ணல. அவர் உடனே அடுத்த நாள் வந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டார் இல்லையா. எந்த விசுவாசத்துல அவர் கிளம்பினார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா எந்த விசுவாசத்துல அவர் வந்து கிளம்பி இருப்பாரு. நான் கிளம்பி இருப்பேனா? விசுவாசம். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு வரதுக்கு என்ன காரணம்? டெஃபினட்டா ஒரு காரணம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? பிரதர் டேனியல், வசந்தி, சிஸ்டர் விமலா. யோசிக்கிறேன். இதுதான் வந்து ஒவ்வொரு சாப்டரா ஒவ்வொரு இதுவா போகும் பொழுது அந்த வேதத்தினுடைய ஆழம் நமக்கு புரியுது. நம்ம ஜாலியா வாசிச்சுட்டு போயிடணும். நம்மளுடைய பைபிள் மார்னிங் பைபிள் டிவோஷன்ல சொல்லிட்டு வாசிட்டு. ஆனா ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதையும் ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல நம்மளை வச்சு நம்ம ஓகே நான் ஆப்ரஹாமா இருந்தேன்னா 99 வயசு 100 வயசுல எனக்கு குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. அதுவும் ஆச்சரியத்தக்கமாக மெனப்பாஸ் எல்லாம் முடிஞ்சு போன 90 இயர்ஸ் ஓல்டு சாராளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்காரு. இவ்வளோ ரேரான ஒரு சுச்சுவேஷன்ல அது வந்து பையன் வந்து நல்ல ஒரு வாலிப வயசுல இருக்கிறான். அவனை போய் பரபலி கொடுன்னு கேட்குறீங்க. என்ன இது? வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங்? வாட் ஆர் யூ டூயிங்? வை ஆர் யூ டூயிங் திஸ் டு மீ? ஓகே, டைமினுடைய காரணத்தினால் நான் சொல்றேன்.
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் சொல்லி இருந்தது இல்ல பிரதர். ஆ அதனால அதாவது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்து, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அஹ், அழைக்கிறவர்னு சொல்லி நம்ம ரோமர் 4ல வாசிக்கிறோம் இல்லையா? சரிங்க. ஆனா இவருக்கு வந்து ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ரோமர் புக்கே அவருக்கு யாரும் கொடுக்கல. இல்ல இல்ல இல்ல, ஆ பவுலுடைய நரேட்டிவ் படி ஆ பார்க்கும்போது ஏற்கனவே ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும்னு சொல்லி இருந்ததுனால ம் ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட்டா கூட அவனை திரும்ப உயிரோட அவர் கொடுத்து அவன் மூலமா சந்ததியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அது வந்து பவுலுக்கு தெரியும். விசுவாசம் ஏன்னா இருக்கு. அவர் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டார். ஃபுல் ஸ்டோரி படிச்சுட்டாரு. அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல போய் படிச்சுட்டாரு. அவருக்கு தெரியும். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியுமா? எப்படி என்ன ஒரு தைரியத்துல என்ன விசுவாசத்துல அவர் வந்து பலி கொடுத்தார்? அப்படிப்பட்ட நம்பிக்கையில தான் அவன் வந்து பலியிட ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட். ஆனா இன்னும் கொஞ்சம் விளக்கமா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இதனுடைய ஆன்சர் எங்க வருதுன்னாக்கா 15ல் வருது. 15ல் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வானத்துக்கு எட்டி பாரு, அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி உன்னுடைய சந்ததிகள் இருக்கும், கடல் கரையில இருக்கிற அந்த தூள் மாதிரி உன்னுடைய சந்ததிகள் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஆபிரகாம் யோசிச்சு பார்த்திருப்பாரு, 75 வயசா எனக்கு பிள்ளைங்களே இல்லை, 99 வயசு 100 வயசுல எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, 90 வயசுல வந்து எனக்கு பிள்ளை பிறந்த மனைவி வந்து கன்சீவ் ஆயிருக்கிறா. இது எல்லாமே ஆண்டவனுடைய ஒரு அசாதாரணமான நடைமுறையில இல்லாத பிரச்சனை. ரெண்டாவது, உன்னுடைய சந்ததியை இந்த மாதிரி ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. இப்போ அதுவும் இல்லாம சாராள் வயசுல வர பொண்ணு பிள்ளைதான் உன்னுடைய சந்ததி, அவர்கள் மூலியமா உன்னுடைய சந்ததி, நீங்க சொன்னீங்களா அந்த ஈசாக்கினுடைய மூலியமா தான் அந்த சந்ததியை உருவாக்குறேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த ஈசாக்கை வந்து சாவடிச்சுட்டாக்கா யார் அந்த ப்ராமிஸை மீறா? தேவன் மீறார். அப்போ அந்த பிள்ளைய வந்து பலி கொடுத்துட்டாலும் அது உயிர்ப்பிக்க வேண்டிய பிரச்சனை யாருடையது? தேவனுடையது. பிரச்சனை வந்து தேவனுடையது, என்னுடையது கிடையாது. நான் ஏன் இதை பத்தி கவலைப்படணும்? நான் பேசாம கீழ்ப்படியணும். நீங்க சொன்னீங்க, ஏன்னா நீங்க சொன்னதை அந்த வார்த்தை தத்துவத்தை காப்பாத்துனீங்க. என்னை வந்து கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்கீங்க, இவ்வளவு இதுவை கொடுத்துருக்கீங்க, சம்பாத்தியம் கொடுத்துருக்கீங்க. வந்து எல்லா லோத்தனுடைய போயிட்டு அவனை பிடிச்சி கொண்டு போகும்போது என்கிட்ட 300 வீரர்கள் இருந்தாங்க. அந்த 300 வீரர்களே போய் கூட்டிட்டு அடிச்சு அவங்கள 5 ராஜாக்களுக்கு எதிராக இந்த 300 வீரர்கள் போய் அடிச்சுட்டு வந்தப்ப அந்த 5 ராஜாக்களும் கேட்டாங்க, இந்த 300 வீரர்களை எனக்கு கொடுனாக்கா நான் தர முடியாதுன்ட்டாரு. இந்த ஷூல வைக்கிற அந்த செப்பல்ல வைக்கிற அந்த முள்ளு கூட எனக்கு உன்ட்டு நான் எடுக்க மாட்டேன். ஏன்னாக்கா நீ சொல்லிடுவேன், நான் தான் ஆபிரகாம பெரிய ஆளாக்குனானுவேன், தேவன் என்ன பெரிய ஆளாக்குனாருன்ற அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவர். இவர் அப்போ என்ன சொல்றாரு நினைச்சிருப்பாரு? பிரச்சனை தேவனுடையது, அவனை உயிர் கொண்டு வந்து அவருடையது, என்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லைங்களா? அதனாலதான் ஐசக்கினுடைய முதுகு மேல கட்டைய வச்சுட்டு இவர் வந்து கத்தியையும் நெருப்பையும் கொண்டு வர்றாரு. அந்த இடத்துல நாம இருந்து யோசிச்சோம்னா அப்பதான் தேவனுடைய வசனத்தை பின்னோக்கி வாசிக்கும் பொழுது எந்த தைரியத்துல இவர் வந்து சொன்னாரு, எந்த அளவுக்கு தேவனுடைய விசுவாசத்தை தேவனுடைய ப்ராமிஸை இவர் கண் முன்னாடி பாக்குறாரு. ஒண்ணு ஒன்னா நடந்து வரத பாக்குறாரு. என்ன பெரிய ஜாதியாக்குவேன் அவரை அன்னைக்கே அவர் பெரிய ஆளானார். உன்னுடைய சந்ததியை நான் பெருசாக்குவேன் அப்படின்னாக்கா அந்த சந்ததி பெருசாச்சு. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னா அது அங்கேயே நிறைவேறி வந்தது. அதனாலதான் அவர் கொண்டு போறார். நான் வந்து ஒரிசால வந்து டோக்ரியா கோந்தோஸ்ன்ற அந்த இடத்துல வந்து ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இந்த காரியங்களை பத்தி வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற பசங்கள்கிட்ட கேட்டேன். அவங்க ஏன்னாக்கா செத்த பணத்தை வந்து அவங்க எரிக்கிற பழக்கம் உண்டு. அப்ப எரிக்கிறதுக்கு எவ்வளவு விறகு தேவைப்படும்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் சும விறகு தேவைப்படும் அப்படின்னு. அப்போ ஒரு ஆள் வந்து முதுகு மேல வச்சு மலை மேல இருந்து அவங்க சும கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய சும இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ அவ்வளவு சும இதை வந்து ஐசக் வந்து ஈசாக்கு எடுத்துட்டு போறாருனாக்கா அவர் சின்ன குழந்தை கிடையாது, நல்ல ஒரு வாலிப வயசா இருந்தனாதான் மலை மேல எடுத்துட்டு போக முடியும். மலை மேல எடுத்துட்டு போக முடியும். அப்போ அப்பேற்பட்ட பையன் அந்த இடத்துல போனப்போ
தகப்பன் வந்து ஒரு பீடத்தை எழுப்பி வந்து டக்குன்னு அவனை பிடிச்சி கையை காலை கட்டும் பொழுது ஆபிரகாம் ஏற்கனவே 100 வயசு ஆயிடுச்சு, 117 வயசு ஆயிடுச்சு. இந்த வாலிப வயசு பையன் ஒரு விறகை வந்து எடுத்துட்டு போறான், அவன் முதுகுல சுமத்திட்டு 4 குச்சிங்களை மட்டும் எடுத்துட்டு போல, ஒரு விறகை எடுத்துட்டு போறான். அப்போ அவன் டெஃபினட்டா திமிரி இருக்கலாம், ஆனா திமிரல. அவன் தன் தகப்பன் வந்து நம்ம பலி கொடுக்க போறாருன்றதுக்கு அவன் என்ன பண்ணா, விட்டு கொடுத்துருக்கான். அதனால ஆபிரகாம் அவனை கட்டி போட்டிருக்காரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, 24 அந்த வசனம் நான் எடுக்கல, 24 வந்து ஈசாக்கு வந்து ஈசாக்கு தான் ஐசக்ல ஜேக்கப்புக்கு தமிழ்ல வந்து யாக்கோப்பு சொல்றாரு, லேபன் இடத்துல இருந்து அவர் வீட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு அங்க தப்பிச்சு வந்துடுறாங்க இல்ல. அப்போ லேபன் கிட்ட அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது, என் ஆபிரகாமின் தேவனும் த ஃபியர் ஆஃப் ஐசக் அப்படிங்கிறாரு. தேவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாரு, ஃபியர் ஆஃப் ஐசக்கும் என் கூட இருந்ததுனாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு நாள் மல்லு கட்ட முடிஞ்சது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஃபியர் ஆஃப் ஐசக்ங்கிறது தேவனுக்கு ஒரு பேரா வருது. அந்த பேர் எதனால வருதுன்னாக்கா, ஈசாக்கு வந்து தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிச்சு தன்னையே பலி கொடுக்க போறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாவ போறோன்னு கீழ்ப்படிச்சு விட்டு கொடுத்து அவனும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். தகப்ப வந்து பலிபீடத்துல தூக்கி வைக்கும் போது அவனும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்போ கத்தி அவர் ஓங்கும் பொழுது தகப்பனுடைய கண்களை பார்த்திருப்பாரு. தகப்பன் வந்து ஈசாக்கினுடைய கண்களை பார்க்காம முகத்தை அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு கத்திய ஓங்கி இருப்பார். ஒரு நிமிஷம் அந்த இடத்துல போய் நின்று பாருங்க, இந்த டிராமாலாம் நடக்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. வாசிக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். எவ்வளவு ஒரு நமக்கு நியூ எண்டு தெரிஞ்சதுனால வந்து அதனுடைய அந்த சஸ்பென்ஸ், அந்த த்ரில்லே இல்லாம போயிடுச்சு. அப்ப ஈசாக்கினுடைய மனநிலைமை என்ன, ஆபிரகாமுடைய மனநிலைமை என்ன, அந்த விசுவாசம் என்ன, கீழ்ப்படிதல் என்ன. அப்ப சொல்றாரு, நீ வந்து எனக்கு உண்மையிலேயே பயப்படுறன்றத நான் தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அந்த வந்து ஒரு தேவதூதர் மூலியமா ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்குறாரு, நீ அவனை கொல்லாத அப்படிங்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சி நடத்தி தான் ஆண்டவருக்கு வந்து ஆபிரகாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்ன்றது தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் அறிந்த தேவனுக்கு அது தெரியாதா? அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து தேவன் எதுக்காக வேண்டி நடத்தினாரு? ஆபிரகாமை டீஸ் பண்றதுக்கா, இல்ல ஆபிரகாமை பம்பிழுத்து அவனை வந்து அல்லைய விட்டு அவனை இது பண்றதுக்கா, இல்ல ஆபிரகாமினுடைய மகிமைய 3500 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறதுக்காக வேண்டியா? தேவனுடைய மகிமை, ஆபிரகாமுடைய விசுவாசம், ஐசக்கனுடைய கீழ்ப்படிதல், the fear of Isaac அப்படின்ட்டு தேவனுக்கே ஒரு பேரை கொடுக்குறாங்க. ஐ வில் சென்ட் தட் வாட்ஸ்அப்ல அந்த வசனத்தை நான் எடுத்து குரூப்ல. fear of Isaac 24ல வரும்னு நினைக்கிறேன். 23, 22ல வந்து 24, 25ல அந்த இது லேபான் தந்து வரும்போது அந்த இதுல வந்து அவர் சொல்லுவான் 25, 26 வரும். அப்போ அந்த அந்த இதை நினைக்கும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய சர்வ அதிகாரம், தேங்க்யூ பிரதர், அந்த சர்வ அதிகாரம் தன்னுடைய சித்தத்தை செய்யறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் காரியங்களை நடத்தி கொண்டு போறாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாததுனால அவநம்பிக்கை வருது. ஏன் தான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரோ, ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்தாரோ அப்படின்னு வருது. This is just the beginning. என்னுடைய இதுல அடுத்த 7:30 நெக்ஸ்ட் ஸ்லைடுல வந்து பிரதர் இதை முடிச்சிடமா? எத்தனை இருக்குன்னு? இல்ல இந்த இதோட நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே பிரதர், ஓகே ஓகே, இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் கன்க்ளூட் இது ஆல்மோஸ்ட் சொல்ல வந்துட்டேன் நான். மேபி நெக்ஸ்ட் வீக் நான் பார்க்கிறேன் நான். Yeah. This is your husband. Okay, இந்த இல்ல பிரதர், ஐ திங்க் ஐ வில் அந்த இதோட முடிச்சிடலாம்.
சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ அடுத்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்குறோம்? ஐசக்குக்கு வந்து குழந்தை பிறக்குது, 2 குழந்தை பிறக்குது ஐசக்குக்கு. ஒன்று வந்து யாக்கோப்பு, இன்னொன்று வந்து ஈசா. அப்போ ஈசா வந்து என்ன பண்ணுறாங்க? ஈசா தன்னுடைய பர்த் ரைட்டை வித்துடுறான் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா அது? ஞாபகம் இருக்கு. ஓகே. அது அப்போ ஈசா அதான் அந்த 25:32 ஈசா சொல்றான். ஈசா said, behold, I am at the point to die, and what profit shall it this birthright do to me அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ என்ன சொல்றாரு? அவர் வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலன்னாக்கா அவர் செத்து போயிடுவானா? இல்லை ஒரு 2 நாள் சாப்பிடலைன்னா கூட ஏதோ ஹண்டிங் போயிட்டு ரொம்ப களைப்பா இதுவோ வந்திருக்கான், அந்த இடத்துல எனக்கு சாப்பாடு இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன், அதனால என் பர்த் ரேட்டே பரவாயில்ல, நீ எனக்கு வந்து என்ன பண்ணு, எனக்கு வந்து இந்த இந்த பருப்பு இதை கொடுத்துரு அப்படிங்கிறான் இல்லையா? அதை பற்றி அவன் சொல்றதை பற்றி எபிரேயர்ல பவுல் என்ன எழுதுறாரு? ஐயோ நான் தமிழ்ல போடவே இல்லை. ஓகே, ஐ வில் டேக் இட் ஓவர் ஹியர். ஹீப்ரூஸ் 12ல ஒரு நிமிஷம், ஐ வில் டேக் இட் ஓவர். ஹீப்ரூஸ் 12. Hebrews 12. வாசிக்க முடியுமா? யாராவது வாசிக்கிறீங்களா? 14 வாசி. 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழுப்பி கலக்கமுண்டாயிருக்கிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லர்களாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ ஈசா வந்து தன்னுடைய சேஷ ஏனென்றால் பிற்பாடு அது போதும். இந்த இடத்துல என்ன நான் பார்த்தேன்னாக்கா, இதுக்கு ஏன் இந்த இடத்துக்கு நான் இல்ல, எனக்கு வால்யூமே காணோம். ஓகே, இந்த இடத்துக்கு ஐயோ முக்கியமான வால்யூமே இல்ல. கேக்குது சிஸ்டர், எங்கெல்லாம் கேக்குது. இப்ப கேக்குதேம்மா? இப்ப கேக்குதா? எங்களுக்கு கேக்குது பிரதர். கேக்கல, எனக்கு கேக்கல சுத்தமா. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வேண்டிய ஆண்டவர் இந்த இடத்துல மடக்கி ஆல்ம கம்மி பண்றாருன்னு பிரதர். ஓகே, கேக்கல, எனக்கு கேக்கலையா? வால்யூம் குறைஞ்சிருச்சா பாருங்க சிஸ்டர், உங்க இதுல கைப்பட்டு வால்யூம் குறைஞ்சிட்டு இருக்கும். உங்களோட இதை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? சத்தம் எனக்கு கேக்கல. நான் பேசுறது கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர். சிஸ்டர் வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல, ஃபுல்லா தான் இருக்கு. வால்யூம் ஃபுல்லா தான் இருக்கு. எங்கயோ ரொம்ப லோவா பேசுறாங்க. நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது யார் பேசுறது? மேபி டவர். சரி, நீங்க கண்டினியூ பண்ணிடுங்க, எனக்கு கேக்கல. பிரதர் உங்க இதுல விட்டு விட்டு வருதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். நான் வாய் கிட்ட வச்சிட்டு இருக்கேன் பிரதர். ஐ திங்க் சிக்னல் விட்டு விட்டு வருது. சரி, ஓகே. நான் சிக்னலே விட்டு விட்டு வருது. இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் பிரதர். ஓகே, ஓகேயா? இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு முக்கியமான விஷயம் இது, அது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது ஒரு ஐ மீன் டெக்னிக்கலா இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு.
ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம் பிரதர். நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? ஓகே பிரதர். யா நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோட கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பைபிள் ஸ்டடியில கூட ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வேதத்தினுடைய இன்னர் டெப்த்ஸை புரிஞ்சு கொள்ள, உங்களுடைய சாவரன்ட்டியை புரிஞ்சு கொள்றதுக்கும் ஆண்டவரே எல்லா காரியங்களும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலிருந்து நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதை புரிந்து கொள்வதற்கும் மட்டுமல்ல ஆண்டவரே, இதை ஏற்றுக்கொண்டு டைஜஸ்ட் பண்ண, இது நாங்கள் உள்வாங்கி அக்செப்ட் பண்றதுக்கும் ஆண்டவரே அந்த கிருபைகள் உம்மிடத்திலிருந்தே வரக்கூடியதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். அடுத்த வாரம் கூட ஆண்டவரே இந்த இதை கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போகும்போது உங்களோட கிருபை இருக்கும்படியா கூட ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனா இருப்பதற்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்க மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் முழு முழு உள்ளமே கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, அவர் கர்த்தர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. Praise Thank you. God. Thank you. Brother, சாப்பிடாம Thank you. brother